வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் பார்க்க இருப்பது பள்ளத்தில் விழுந்த பேருந்து. ஏழைகளின் ஊட்டி என்று அறியப்படுகின்ற, சொல்லப்படுகின்ற, எண்ணப்படுகின்ற இடமாக இருப்பது ஏற்காடு. இந்த ஏற்காடு சென்று வெயில் காலங்களிலும் மற்ற காலங்களிலும் ஊட்டிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த ஏற்காடை ஊட்டி என்று கருதி இங்கே இந்த மலை பிரதேசத்திலே சென்று குளிர்ச்சியை அனுபவிப்பது, அங்கே உல்லாசமாக சுற்றி பார்ப்பது என்று ஒவ்வொரு காலங்களிலும் ஏற்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி பேருந்து ஒன்று இந்த மலைப்பாதை வழியாக சென்றிருக்கிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் இருந்து ஒரு தனியார் பேருந்து சேலத்தில் இருந்து நேற்று மாலை 5:30 மணி அளவில் புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்தில் சுற்றுலா பயணிகள், கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என 66 நபர்கள் இந்த பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த பேருந்தை வாழ்வந்தி பகுதியைச் சேர்ந்த மணி 30 வயதுடையவர் பேருந்தை ஓட்டியிருக்கிறார். 13வது கொண்டை ஊசி வளைவு என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் வந்தபோது டிரைவருடைய அந்த பேருந்தை திருப்ப முயன்றிருக்கிறார். அப்போது பேருந்தில் அச்சு முறிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தாறுமாறாக பள்ளத்தில் ஓடத் தொடங்கியது, சரியத் தொடங்கியது. 13வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து சுமார் 80 அடி உயர பள்ளத்தாக்கில் தாறுமாறாக வளைந்து நெடிந்து உருண்டு ஓடி வந்த இந்த பேருந்து 11வது கொண்டை ஊசி வளைவில் வந்து சாலை ஓரம் ஒரு மரத்தில் முட்டி மோதி நின்றது. பேருந்தில் பாய்ந்ததில் பயணிகள் கூக்குரல் மரணமோளம் போல் ஒலித்தது. இதில் கோர விபத்தில் சிக்கி தாறுமாறாக ஓடிய இந்த பேருந்தில் 6 பேர் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. மற்றும் 60க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவலை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த விபத்தை நேரில் பார்த்து காயமடைந்தவர்களும் இன்னும் உயிரிழந்தவர்களையும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டார்கள். போலீசாரும் இதில் சேர்ந்து இதில் ஈடுபட்டு இந்த பேருந்து விபத்திற்கு காரணமான விவரங்களையும் அறிந்து அடிபட்டவர்கள் மற்றும் இறந்தவர்கள் என்று அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் உடனடியாக நேரில் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், தமிழக அரசு இருக்கு, தமிழக முதல்வர் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறியதாக தெரிவித்தார்கள். காவல்துறை கமிஷனர் விஜயகுமார் வந்து விசாரணை நடத்தி இந்த விபத்து எப்படி நடந்தது என்று விசாரணை நடைபெறுகிறது என்றும் நமக்கு அங்கிருந்து நமது செய்தியாளர் இந்த செய்தியை தகவலாக தந்திருக்கிறார். கோர விபத்து நடந்தது 80 அடி பள்ளத்தில் பேருந்து விழுந்ததும் பெரும் ஒரு சர்ச்சையாகவும் அந்த சாலையில் போக்குவரத்து சில மணி நேரம் தடைபட்டது என்றும் மக்களுடைய கூக்குரலும் ஓடங்களும் அங்கும் இங்கும் ஓடுகின்ற காட்சி காணுகின்றவர்களை பயத்திற்கு உள்ளாக்கியதாகவும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சேலம் ஏற்காடு பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமது நகர பகுதிக்கு தந்திருக்கிறார். போக மாட்டீங்கண்ணா.
இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.